ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் இருக்கின்ற பகுதி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா திருமலை என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஜெயின மடத்தில் உள்ள பஞ்சுகுல தேவதா ஆலயத்தின் சிறப்புகள் குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது குறித்து அர்ச்சகர் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். ஜெயபுலோ ஸ்ரீ நேமிநாத பகவானிக்கு பஞ்சகுல தேவதாக்கு. என் பேர் ரவி. நான் இங்கே 5 வருஷமாக பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோயில் உருவான கதை பார்த்திங்கன்னா 2005 ஒரு குழந்தை வடிவில் ஒரு குழந்தை சொல்லி இந்த கோயில் கட்டினாங்க. 2006 பிப்ரவரி 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கோயில் ஸ்தாபனை பண்ணாங்க அம்மன் எல்லாமே. இந்த இதில் பார்த்திங்கன்னா 5 தேவத்தை வச்சுருக்கோம். வராகி, குஷ்மாண்டினி, ஜுவாலாமாலினி, சக்கரேஸ்வரி, பத்மாவதி. இவங்க பார்த்திங்கன்னா வராகி பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுடைய குலதெய்வம். இங்கே குந்தவை நாச்சியார் அவங்க ஆட்சி செஞ்ச இடம்ன்ட்டு இதனுடைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இதில் அவங்களுடைய குலதெய்வம் வாராகியாக இருக்கவே இங்கே வாராகி வச்சு ஸ்தாபனை பண்ணியிருக்கோம். வாராகி ஜெயினிஸ்தில் பார்த்தீங்கன்னா விமல்நாத் பகவானுடைய யக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா யக்ஷி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த ஒரு யக்ஷிக்கும் ஒரு தேவதைக்கும் ஒரு பகவானுடைய யக்ஷியாக அவங்க இருக்காங்க. சாமி இருக்கு. உள்ளுக்குள்ள 5, வெளிக்குள்ள 5 இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற 5 சாமியில் எந்த சாமியில் மற்ற கோயில் இருக்கும்? நீங்கள் வராகி பார்த்தீங்கன்னா புராதன கோயில். மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கோயிலையுமே வராகி பார்க்கலாம். நீங்கள் பழைய கோயிலுங்களில் வராகி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 4 தேவதையும் வேறு எங்கேயும் பார்க்குறது கஷ்டமாக. பத்மாவதி பார்க்கலாம். மீதி இருக்க தேவதைங்க பார்க்குறது கொஞ்சம் கடினம். பத்மாவதி மட்டும் எல்லா இந்து வராகியும் பத்மாவதியும் பார்க்கலாம். எல்லா இந்து ஆலயத்தில் இருக்கும் பார்க்கலாம். மற்ற 3 சாமி இங்கே மட்டும் ஜெயின் கோயிலில் மட்டும் ஜெயின் கோயிலில் மட்டும்தான் இருக்கும்.
இந்தியாவிலேயே வேறு எங்கேயுமே இல்லை. இங்கே 5 சாமி ஒரே இடத்துல இருப்பதாக சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? வரக்கூடிய உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கின்றது? இந்த கோவில் கட்டி வந்து 2005 வந்து இந்த கோவில் கட்டினாங்க. இப்போ வந்து 19 வருஷம் ஆகுது இந்த கோவில் கட்டி. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த திருமலை லோக்கல் தான். எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு நான் வந்துட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் இங்கே வரப்போ என்னோடய மனசும் வந்து கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். எனக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த அம்மன் கிட்ட சொன்னால் அது வந்து கொஞ்சம் சரியாகும்னு நினைக்கிறேன். இவனே வந்து இந்த அம்மன் கிட்ட வேணுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிறந்தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. ஆமாம். ஓகே ஓகே, நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் எப்படி கட்டினாங்க அப்படின்னா, ஏதோ வந்து குருகுலன்றதுனால பசங்களாம் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு குழந்தை மட்டும் ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சது. அப்புறம் பார்த்தா ஏதோ சிங்கம் மாதிரி இருக்குது, அந்த கால் தடம்லாம் வந்து அந்த அம்மன்களோட கால் தடம் மாதிரியே இருக்குன்றதுனால இதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு அதுக்கப்புறமா இந்த கோயிலை வந்து இங்கே கட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து உண்மையும் கூட. இது வந்து ஒரு புக்லேயுமே ரைட் பண்ணியிருக்காங்க. அதாவது சாமி நேரடியாக வந்து சாமி நேரடியாக வந்து இருக்கிறவங்க இந்த இடத்துல வந்து ஒரு கோயிலை கட்டணும்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்த சுற்றி ஒரு வட்டம் மாதிரி போட்டு இந்த இடத்துல தான் இருந்தது இந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இடத்துல வந்து அந்தந்த அம்மனை வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த குழந்தைய வந்து இந்த கோயிலுக்கு வந்த பிறகு தான் பிறந்ததாங்க. ஆமாம். சார் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வேறு எங்கேயுமே இந்த கோவில் இல்லை. 2005 இது வந்து கட்டப்பட்டது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு மனசுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவோ, இப்போ மோஸ்ட்லி யங்கர் ஏஜில் இருக்க பீப்புள்ஸ் என்ன மாதிரி வயசில் இருக்கவங்களாம் மோஸ்ட்லி இந்த டிவோஷ்னல் அதெல்லாம் இல்லாமல் நார்மல் பீப்புளாக இருப்பாங்க. பட் இங்கே வந்தவொன்னே மனசுக்கு ப்ளசண்ட்டாக ஒரு டிவோஷ்னலாக அது மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி ஃபீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டடீஸ்லாம் கூட ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நல்லா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. வாராகி அம்மன்றது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கார்டன் சொல்லுவாங்க தமிழ் கடவுளில். அது மாதிரி இந்த ஸ்பெஷாலிட்டி இந்த லொக்கேஷனில் இருக்கிறது எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருமலைன்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. இது வந்து நான் இங்கேருந்து எனக்கு என்னுடைய நேட்டிவ் வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். ஆனால் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அது மாதிரி வந்து போவேன். பௌர்ணமினா இங்கே ரொம்ப ஸ்பெஷல். அதனால் பௌர்ணமி அப்போ ஃபேமிலியோடு வந்துடுவோம். பஞ்சமின்ற இது வந்து பௌர்ணமி அப்போ ரொம்ப அந்த பூஜை ரொம்ப ஸ்பெஷாலிட்டி வந்து பௌர்ணமி அப்போ வந்து இங்கே பண்ணுற அபிஷேகம், பால் அபிஷேகம் எல்லாமே அதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா நமக்கு டிவோஷன் நம்மளை அறியாமல் நம்ம உள்ளே போயிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேண்டிக்கிறதுக்கு கண்டிப்பாக நடக்கும்.
இங்கே வந்தாங்கனாக்கா ஆன்மீகவாதியாக மாறிடுவாங்க. மாறிடுவாங்க. நார்மல் பீப்புள்ஸாக இருக்கிறவங்க கூட இங்கே வந்தாங்கன்னா ஒரு டிவோஷனல் அவங்களே அறியாமல் ஒரு மனசுக்கு ப்ளசண்ட்டாக, இப்போ நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்படிலாம் இருக்கிறதுனால உட்காந்து வீட்டிலே இருக்கிறத விட்டு இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி சண்டே ஆகணும் இது மாதிரிலாம் வந்தால் கூட நமக்கு ப்ளசண்ட்டாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஃபேமிலியோடு வருவோம் நாங்கள் எப்போ வந்தாலும். ரொம்ப மற்ற கோயிலுக்கு போகிறப்போ அங்கே நடைபெறுகிற அந்த வழிபாட்டு முறையும் இந்த கோயிலுக்கு வரப்போ இங்கே நடைபெற வழிபாட்டு முறையும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்து நமக்கு பழக்கப்பட்ட கோவில். நமக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம முருகர் கோவில், விநாயகர் கோவில், சிவன் கோவிலாக போயிட்டு நமக்கு அது அப்படியே அந்த ஃப்ளோலே இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதே சேம் மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது நமக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக மைண்டுக்கு நல்லாயிருக்கும், ஆன்மீகமாக. இப்போது இந்த கோயிலுக்கு போகிறப்போ எந்த மாதிரியான பூஜை பொருள் வாங்கிட்டு போவீங்க? இந்த கோயிலுக்கு வரப்போ என்ன மாதிரி பூஜை பொருள் வாங்கிட்டு வருவீங்க? இந்த கோயிலுக்கு போக சொல்ல வழக்கம் போல் நம்ம விபூதி, அதாவது விபூதி பாக்கெட்டு, அதை குங்குமம் பாக்கெட்டு, தேங்காய், கற்பூரம், ஊதவத்தி எல்லாமே வாங்கிட்டு வரும். பட் இங்கே வந்து நம்ம தேங்காய் வந்து சில பேருடைய அது அவங்களுடைய மென்டாலிட்டி பொறுத்து தான். வேணுன்றவங்க இங்கேயும் தேங்காய் உடைக்கலாம். பட் நாங்கள் இது வரைக்கும் தேங்காய் உடைச்சதில்லை. நார்மலாக வந்து அந்த பூஜைக்கு தேவையான அந்த மஞ்சத்தூள், திருநீர் பாக்கெட்டு, குங்குமம் பாக்கெட்டு இதெல்லாம் வந்து அவங்க அபிஷேகம் பண்ண சொல்ல நம்ம கொடுத்தா அதில் மிக்ஸ் பண்ணி அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ண சொல்ல நம்மளுடைய இதுவும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு கொஞ்சம் இது பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆலயத்துக்கு வந்தால் மன நிம்மதி கிடைக்கின்றது, நீங்கள் வேண்டிய அத்தனையும் வந்து படிப்படியாக நிறைவேறுகிறது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. வராகி அழைத்திடுவோம், பாகி பாகி என்று வேண்டிடுவோம். வராகி அழைத்திடுவோம், ஏவல் பில்லி சூனியங்கள் சூனியமாகி போகிறதே. ஏவல் பில்லி சூனியங்கள் சூனியமாகி போகிறதே. வராகி உந்தன் பாதத்திலே பணிந்தால் பிணியும் மறைகிறதே. துக்கம் துடைக்கும் தூயவளே, தூய்மை மனதிலே வாழ்பவளே. துக்கம் துடைக்கும் தூயவளே, தூய்மை மனதிலே வாழ்பவளே. தூய்மை மனதிலே வாழ்பவளே. வராகி அழைத்திடுவோம், பாகி பாகி என்று வேண்டிடுவோம். வராகி அழைத்திடுவோம், பாகி பாகி என்று வேண்டிடுவோம். தேங்காயில் நெய்யால் தீபமிட தடையான திருமணம் நடக்கிறதே. தேங்காயில் நெய்யால் தீபமிட தடையான திருமணம் நடக்கிறதே. கிழங்கு வகைகளை படைத்திடவே பிறவிப் பயனும் கிடைக்கிறதே. ஆஷாட நவராத்திரியினிலே அஸ்வதி தேறி வருபவளே. ஆஷாட நவராத்திரியினிலே அஸ்வதி தேறி வருபவளே. அன்னையே அன்போடு காப்பவளே. வராகி அழைத்திடுவோம், பாகி பாகி என்று வேண்டிடுவோம். வராகி அழைத்திடுவோம், பாகி பாகி என்று வேண்டிடுவோம். வாராகி நீயே வர வேண்டும் தாயே. வாராகி நீயே வர வேண்டும் தாயே. வராகி அழைத்திடுவோம், பாகி பாகி என்று வேண்டிடுவோம். வராகி அழைத்திடுவோம், பாகி பாகி என்று வேண்டிடுவோம்.
படையெடுத்து புவி நடுங்க வருகின்றவள், பகை முடித்து வெற்றியினை தருகின்றவள். படையெடுத்து புவி நடுங்க வருகின்றவள், பகை முடித்து வெற்றியினை தருகின்றவள். மடை திறந்த வெள்ளம் போல் அருள்கின்றவள், மடை திறந்த வெள்ளம் போல் அருள்கின்றவள். மனமுருகி அழைத்தாலே வருகின்றவள், மனமுருகி அழைத்தாலே வருகின்றவள். மனசெல்லாம் வாராகி வாராகியே, மகிழ்ச்சியினை தருபவள் வாராகியே. மனசெல்லாம் வாராகி வாராகியே, மகிழ்ச்சியினை தருபவள் வாராகியே. உந்துதலை தந்திடவே உருவானவள், பன்றி தலை பெண்ணுடலும் வடிவானவள். அண்டமிதன் ஆதியாய் திகழ்கின்றவள், மண்டலங்கள் யாவையும் ஆள்கின்றவள். அண்டமிதன் ஆதியாய் திகழ்கின்றவள், மண்டலங்கள் யாவையும் ஆள்கின்றவள். குண்டலினி சக்தி அதன் விசையானவள், குண்டலினி சக்தி அதன் விசையானவள். அண்டியவர் துயர் நீக்கும் இசையானவள், அண்டியவர் துயர் நீக்கும் இசையானவள். மனசெல்லாம் வாராகி வாராகியே, மகிழ்ச்சியினை தருபவள் வாராகியே. மனசெல்லாம் வாராகி வாராகியே, மகிழ்ச்சியினை தருபவள் வாராகியே. உந்துதலை தந்திடவே உருவானவள், பன்றி தலை பெண்ணுடலும் வடிவானவள். சந்திரனும் சூரியனும் விழியானவள், சரணின்று வந்தவர்க்கு கதியானவள். மனசெல்லாம் வாராகி வாராகியே, மகிழ்ச்சியினை தருபவள் வாராகி. இந்த பஞ்சகுல தேவதா ஆலயத்துக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். நான் ஆக்சுவலி 5th இருந்து இங்கே தான் படித்தேன், 12th வரைக்கும். இங்கே தான் படிச்சீங்க? தங்கி படிச்சீங்க? இங்கே தான் தங்கி படித்தேன் நான். அதுக்கப்புறம் காலேஜ் சென்னை போயிட்டேன். முடிச்சுட்டு கட்டி கொடுத்தது இங்கே தான். எங்கள் வீட்டுக்கார் இங்கே தான் இருக்கார். ப்ளஸ் அவர் சாஸ்திரி பெரிய கோவிலில் பூஜை பண்ணுறாரு. எங்கள் மச்சனர் தான் இப்போ ரவின்னு பேசினாங்கல்ல, எங்கள் மச்சனர் தான் அவர். ஸோ சொல்லுங்க, இங்கே படிச்சிருக்கீங்க, இந்த மடத்தை பத்தி சொல்லுங்க, இந்த ஆலயத்தை பத்தி சொல்லுங்க. நான் இங்க படிச்சதுனால நான் 2016 இங்கே வந்து சேர்ந்தேன். சின்ன பிள்ளையாக தான் வந்து சேர்ந்தேன். அப்போ ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கட்டினாங்க. நான் வந்து அப்புறம் தான் அந்த ஹாஸ்டல், இந்த ஸ்கூலு, பின்னாடி பகவான் கோவில் எல்லாம் அப்புறம் தான் கட்டினாங்க. ஸ்கூல் எல்லாமே அங்கே தான் போனோம். 6th to 12th வரைக்கும் அங்கே. சின்ன ஸ்கூல் மட்டும் இங்கே இருந்துச்சு. சும்மா அப்படியே படிச்சுட்டு இருந்தாங்க. உங்க படிப்பு எப்படி இருந்தது? கல்லூரி படிப்பு எப்படி இருந்தது? ஸ்கூல் படிப்பு எப்படி இருந்தது? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு? காலையில் 4 o'clock 5 o'clock எல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. கம்பல்சரி 3 சுற்றணும் அந்த கோவிலில். சுற்றிட்டு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 5:30 மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டடி உட்கார வைப்பாங்க. 6 மணி to 7, 7:30 வரைக்கும் ஸ்டடி நடக்கும். அப்படியே ஒரு பேட்சாக அனுப்புவாங்க குளிக்க வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 8 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே அந்த டைமுக்குள்ளே காலேஜ் பசங்களும் சரி, ஸ்கூல் பசங்க எல்லாருமே A to Z குளிச்சுட்டு வந்துடணும். வந்துட்டு அதுக்கப்புறம் பூஜை முடித்த உடனே மறுபடியும் ஸ்டடியில் உட்கார வைப்பாங்க. டீ பிரேக் 8:30 மணிக்கு டீ கொடுப்பாங்க. அது முடித்த உடனே கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு சாப்பாட்டுக்கு அனுப்புவாங்க. அதை முடித்த உடனே அப்படியே ஸ்கூல் கிளம்புறவங்க கிளம்பலாம், காலேஜ் கிளம்புறவங்க எல்லாம் கிளம்பலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். இப்போ தான் அங்கேயே மாற்றிட்டாங்க, ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இங்கே தான் வந்து சாப்பிட்டு போவோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் பசங்க விளையாடுவாங்க. கரெக்டாக 5:30 மணிக்கு மறுபடியும் சாப்பாடு போட்டுருவாங்க. 6 மணிக்கு மேலே நாங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டோம். சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு சாப்பிட மாட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க பசங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பெல் அடித்தா ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே ஸ்லோகம் எல்லாமே, மந்திரம் எல்லாமே சொல்லுவாங்க. அது முடித்தோடனே மறுபடியும் ஸ்டடியில் உட்கார வைப்பாங்க. மறுபடியும் படிக்கணும். மறுபடியும் அதே மாதிரி 8:30 மணிக்கு டீ கொடுப்பாங்க. டீயோ பாலோ சம்திங் ஏதாவது பூஸ்டோ ஹார்லிக்ஸோ ஏதாவது கலந்து கொடுப்போம். அதே மாதிரி ரொட்டீன் காலையில் மறுபடியும் அப்படியே ஸ்டார்ட் ஆகும்.
இப்படியே தான் போயிட்டுருக்கோம். இப்படி தான் போயிட்டுருக்கு. சண்டே சாட்டர்டேல மட்டும் இது தர்ம கிளாஸ் அது மாதிரி வைப்பாங்க, பட்டிமன்றம் போட்டி அது மாதிரி ஏதாவது வச்சு தருவாங்க. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்க? நான் சமண மதத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ இங்கே ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, இங்கே கல்லூரி படிச்சிருக்கீங்க, அடுத்து திருமணம் நடந்திருக்கு. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு இந்த 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 கோயில் அனுபவமும் இந்த மடத்து அனுபவமும்? நான் இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஸ்லோகாலாம் தெரியாது, அதனால தான் என்னை மெயினாக சேர்த்தேன். நானும் எங்கள் அண்ணனுமே இங்கே தான் படித்தோம், 2 பசங்க தான், ஆனால் இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாங்க. ஸோ எங்களதில் மெயின் என்னென்னா ஸ்லோகம் கற்றுக்கணும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கம்பல்சரி ஸ்லோகம் மந்திரம் எல்லாமே கற்றுக்கணும். அப்போ தான் அவங்க எப்படி வழிபாடு மற்றவங்கள விட எங்களது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காலையில் கம்பல்சரி கோவில் வரணும், தரிசனம் பண்ணணும், பூஜை பண்ணணும், சமஸ்கிருதம் அதெல்லாம் படிக்கணும், மந்திரம் எல்லாம். அதனால் எங்களது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றவங்கள விட எங்களது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இதில் நான் நல்லா கற்றுக்கிட்டேன். சாமி கும்பிட்றது பிடிக்கும் எனக்கு. இங்கே ஸ்லோகாலாம் இங்கே படித்ததுனால தான் கற்றுக்கிட்டேன். வெளியெல்லாம் சும்மா லைனாக சொல்லி தருவாங்களே, இங்கே அப்படியெல்லாம் இல்லை. தெரியலன்னா பசங்களும் சொல்லி தருவாங்க, சுவாமிஜியும் சொல்லி தருவார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.